ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அனிமே அசெண்டன்ஸ் ஆஃப் a bookworm ஓட சீசன் 1 எபிசோட் 9 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட பெனோ மைன் அண்ட் லூட்ஸுக்கு அவங்க பண்ண பேப்பர் புரோட்டோடைப்கான சேலரிய கொடுக்கறாரு. இத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆனா நம்மளோட மைனுக்கு இந்த ஊர்ல இருக்க கரன்சி டைப்ஸ் எதுவுமே தெரியாதுன்றதுனால மார்க் இவளுக்கு வந்து பிரான்ஸ், கோல்ட், சில்வர்கான வேல்யூஸ சொல்லி தராருங்க. அப்போதான் பெனோவும் ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க பாரு, இதே மாதிரி நீ பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ கூடிய சீக்கிரத்திலே கோல்டு காயின் வாங்கிடுவேன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட மைண்ட் என்ன பண்றா, நீங்க பிசினஸ் பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவ தன்னோட சிஸ்டருக்கு மேக் பண்ண ஹேர் ஆர்னமெண்ட் எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. அதை பார்த்த உடனே, ஹே, பேப்டிசம் ஃபெஸ்டிவல் நீ தான் இத செஞ்சு உன்னோட அக்காக்கு கொடுத்தியா? வாவ், இத பார்த்துட்டு எத்தனை பேர் தெரியுமா கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு பிசினஸ் ஸ்மைல் வர ஆரம்பிக்குது. உடனே நம்மளோட மைண்ட் என்ன சொல்றா, இந்த டிசைனை மேக் பண்ணது நானு, ஆனா அதுக்கான ஸ்டிக்கர் ப்ரொடியூஸ் பண்ணது லூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ரைட்ஸுமே இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால இவ பேசிட்டு இருக்கும் போதுதான் பெனோ என்ன சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் நீ சேல் பண்ணணும் அப்படின்னா மர்ச்சன்ட்ஸ் கில்டுல ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேருமே மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களால சேல் பண்ண முடியும். பட் இதுல ஒரு கஷ்டம் இருக்கு, பேப்டிசம்க்கு முன்னாடியே யாரும் இந்த மாதிரி கில்ட் கார்டு எல்லாம் தர மாட்டாங்க. பட் நாம நம்மளோட கார்டு அங்க பிளே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் உடனே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மர்ச்சன்ட்ஸ் கில்டுக்கு போறாங்க. இங்க நோபலுக்குன்னு தனி இடம் இருக்கும் போல. சோ அங்க போயிட்டு இவனோட கார்டை கொடுத்த உடனே மேஜிக் மூலியமா அதை ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு இவங்க கில்ட் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மைனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஷெல்ஃப பாக்குறா. அது ஃபுல்லா புக்ஸா இருக்கு. வாவ், இந்த புக்ஸுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிறது வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லும் போது, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓபன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு மைன் ஒரு பேப்பரை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்தா அது ஒரு மேப். அப்பதான் பெனோவும் அங்க வந்து, இங்க பாரு, மேக்சிமம் சவுத் கேட்ல ஃபுல்லா ஃபாரஸ்டா இருக்கும், நார்த் கேட்ல ஃபுல் சிட்டி லைஃபா இருக்கும், வெஸ்ட் சைடு ஓஷன் இருக்கு, அதை தாண்டி போனா மத்த கண்ட்ரீஸ்க்குலாம் போக முடியும்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த மேப்பை இவரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் கில்டு மாஸ்டர் உங்களை பார்க்க ரெடி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்களோட ரெக்வெஸ்ட் வச்சதுக்கு அப்புறமா கில்டு மாஸ்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க பேப்டிசம் முடிச்சிருக்கணும். செகண்ட், அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த கார்டு வேணும் அப்படின்னா அவங்க நோபலோட ஃபேமிலியோட பிளட் ரிலேட்டிவா இருக்கணும். பட் இவங்க ரெண்டு பேரும் உனக்கு ரிலேட்டிவ் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், சோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த சமயத்துலதான் நம்மளோட பெனோ என்ன பண்றாங்க, ஓ முடியாதா, பட் இந்த கிளிப்புக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹேர் ஆர்னமெண்ட் எடுத்து காமிச்ச உடனே, என்னது இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மெம்பர்ஷிப் ப்ராசஸ்க்கு அவரு ஒத்துக்கிறாரு. பிகாஸ் இவரும் பேப்டிசம் ஃபெஸ்டிவல்ல இந்த கிளிப்பை பார்த்துட்டு தன்னோட கிராண்ட் டாட்டருக்கு இதே மாதிரி கிளிப்ப அவளோட பேப்டிசம்க்கு தரணும்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா யாரை கேட்டாலுமே இது செஞ்சது யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால ரொம்ப நாளா இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அவரு தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இந்த விஷயம் நம்ம பெனோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனாலதான் இந்த இடத்துக்கு தைரியமா கூட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கில்டு மாஸ்டர் என்ன பண்றாரு, இதை நான் இப்பவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்ச ஹையஸ்ட் பிரைஸ்க்கு அத பிட்டிங் போட்டு வாங்கிடுறாருங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட மைண்ட் என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இந்த டிசைன் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்களோட கிராண்ட் டாட்டர் அந்த ஃபெஸ்டிவல் அப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் கிளிப் செஞ்சு கொடுத்தாதான் அது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லும் போது கில்ட் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, என்னோட கிராண்ட் டாட்டருக்கு நான் இதை சர்ப்ரைஸா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அதை முன்னாடியே போய் காமிச்சிட்டா எப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, அப்பதான் நம்மளோட மைண்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த ஹேர் ஆர்னமெண்ட் அவங்க ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட கிராண்ட் டாட்டர் கஷ்டப்பட மாட்டாங்களா? சோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு, அவங்க ப்ரிஃபரன்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஹேர் ஆர்னமெண்ட் நான் கிரியேட் பண்ணி தரேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கிராண்ட் டாட்டர் பேரு ஃப்ரீடா, அவளை நீங்க மீட் பண்ணுங்க, அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்டை எங்களுக்கு சேல் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க இருந்து வெளியில வந்ததும் நம்ம மார்க்கெட்ட பெனோ ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. இங்க பாரு, இதுக்கு நான் சூப்பர் டீல் போட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம மைண்ட் சொல்றா, இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட்க்கு இவ்ளோ காசு கொடுத்தா நீங்க அதுக்கு விலை குடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கு இவரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, இங்க பாருமா, காசு மேக் பண்ணணும், அது எங்கயா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் இவ என்ன பண்றானா, தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் சேலரிய எடுத்துட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறா. வாவ், அவளோட அம்மா அப்பா அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ வாங்கியிருக்க இந்த பேமெண்ட்
பேமெண்ட் இவங்களால எத்தனை மாசம் சம்பாதிச்சாலும் முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நம்மளோட டாட்டர் இவ்ளோ டேலண்டடா இருக்காளான்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே உற்சாகப்படுத்தி சந்தோஷத்தை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் இவ இதே விஷயத்த லூட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் லூட் சொல்றான், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னும் நீ மெர்ச்சண்டா தான் ஆக போறியா, எங்களை மாதிரி ஒரு கிராஃப்ட்ஸ்மேனா மாறுன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியான மாதிரிலாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, உன்னோட ஆசைப்படி நீ கண்டிப்பா மெர்ச்சன்ட் ஆவ, நீ உன்னோட சக்சஸ் அவங்க கிட்ட காமிக்கும் போது கண்டிப்பா அவங்களும் ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தன்னோட நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்கு போறாங்க. இதை ஏன் அட்வென்ச்சர்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி இந்த கில்ட் மாஸ்டர் இதை நீ தானே பண்ண, அதனால மைண்ட் உன்னை நான் ரெக்ரூட் பண்ணிக்கிற என் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இவளை எப்படியாச்சும் இவங்களோட கம்பெனில ஒர்க் பண்ண வைக்கணும்ட்டு அவரு ரொம்ப பேசி இருப்பாரு. விச் மீன்ஸ் இவரோட கிராண்ட் டாட்டரும் அதே விஷயத்தை தான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இவரை விட இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிசினஸ் மூலம் ஜாஸ்தி. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துலதான் ஒரு புது பொண்ணு வந்துட்டு நீதான மைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கில்ட் மாஸ்டரோட கிராண்ட் டாட்டரான ஃப்ரீடா தாங்க இவ. இந்த பொண்ணு ஃப்ரீடா ரொம்ப ஜாலியாவே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் லூட்ஸ் அண்ட் மைனை உள்ள வர வச்சுட்டு அவங்களோட புரோட்டோடைப்பை இவ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் நம்மளோட மைன் என்ன சொல்றானா, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அண்ட் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட காமிங்க, நான் கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரியான ஆர்னமெண்ட் மேக் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே அவளோட அவுட்ஃபிட், அவளோட கலர் ஸ்கீம், த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணிட்டு அதுக்கான பிரைஸையுமே இவங்க பேசிட்டாங்க. அந்த சமயத்துலதான் மைன் ஒரு விஷயத்த சொல்றா, இங்க பாரு, நீ 2 போனிடைல் போட்டிருக்க, சோ அதுக்கேத்த மாதிரி 2 கிளிப்ஸ் நான் உனக்கு மேக் பண்ணணும்னு சொல்லும் போதுதான் ஃப்ரீடா என்ன சொல்றா, ஓகே அப்ப நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பே பண்றேன், உன்னோட கிராஃப்ட்மேன்ஷிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நம்மளோட மைண்ட் இல்ல எனக்கு ஒரு கிளிப்புக்கான பிரைஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும்னு சொல்ல உடனே இதுக்கு ஃப்ரீடா ஒத்துக்கவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு லூட்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கு ஃபுல் பிரைஸும் செகண்ட் கிளிப்புக்கு ஹாஃப் பிரைஸும் பே பண்ணுங்க, ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்பாக்சன் வந்துரும் சொன்ன உடனே இந்த டீலுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா ஃப்ரீடா என்ன சொல்றா, இங்க பாரு, பிசினஸ் வரும்போது எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எதுவானாலும் நாம மணி மேக்கிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுதான் பிசினஸோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இவ மைண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கிராண்ட் ஃபாதரை விட மோசமா, இங்க பாரு, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நீ எங்க கம்பெனில வந்து வேலை செஞ்சுறேன்னு சொல்லிட்டு இவளை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட மைண்ட் இல்ல பரவாயில்ல, நான் மிஸ்டர் பெனோ கூடவே ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. இவளும் ராஸ்பெரி ஜூஸ் எல்லாம் கொடுத்து பாத்துட்டா, பட் ஸ்டில் அது ஒர்க் அவுட் ஆகல. நம்மளோட லூட்ஸ் இதுதான் கரெக்டான சமயம்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து மைனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பிகாஸ் இவளை எப்படியாச்சு அந்த கம்பெனிக்குள்ள சேராம பாத்துக்கிறது உன் வேலைடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பெனோ ஆல்ரெடி லூட்ஸ் கிட்ட சொல்லிருப்பாரு. சோ இவங்க ரெக்வஸ்ட் படியே உடனே இவங்க மிஸ்டர் பெனோ கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. அங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த வயசான ஆள் இதான் பண்ணுவான்ட்டு எனக்கு நல்லா தெரியும்ன்றாங்க. அண்ட் 1.5 மாசம் கழிச்சு நம்மளோட மைண்ட் அவங்க ப்ரீ ஆர்டர் பண்ண அந்த ஆர்னமெண்ட் கொண்டு போய் ஃப்ரீடா கிட்ட காமிக்கிறாங்க. ஃப்ரீடாக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சிருது. அண்ட் மைனோ அதை அவளோட போனிடைல்ஸ்ல போட்டு விட்டு அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் அங்க அவங்களோட தாத்தாவும் வந்துட்டு, வாவ், என்னோட கிராண்ட் டாட்டர் ரொம்ப அழகா இருக்காங்க, இந்த டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ இவளோட கிராண்ட்பா போனதுக்கு அப்புறமா இவ திருப்பி எங்களோட கம்பெனில சேர்த்துக்கோன்னு சொல்லி பேசும்போதுதான் லூட் சொல்றான், இல்ல நாங்க சீக்கிரம் கிளம்பி ஆகணும், இவளோட உடம்பு ஆல்ரெடி ரொம்பவே ஃப்ரைலா இருக்கு, இவ வீக்கான ஒரு பொண்ணு, அடிக்கடி இவளுக்கு ஃபீவர் வந்துரும், சோ அதனால நாங்க சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போதுதான் ஃப்ரீடா ஒரு விஷயத்த சொல்றா, அப்போ உனக்கும் என்ன மாதிரி டிவாவரிங் இருக்கா அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே இவளுக்கு ஷாக்கிங் ஆகுது. என்னது, எனக்கு இருக்கிறது டிவாவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு, டிவாவரிங்க யாராலுமே கியூர் பண்ணவே முடியாது, ஆனா ஒரே ஒரு விஷயத்தால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அது என்னதுன்னா மேஜிக் டியூல்ஸ் மூலியமா தான். உன்கிட்ட இருக்க எக்ஸசிவான மேஜிக்க அந்த மேஜிக் டியூல் எடுத்துக்கும், அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா நீ கொஞ்ச நாள் சர்வைவ் ஆக முடியும், ஆனா அதுக்கு கியூரே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் உன்னோட தன்னம்பிக்கையாலும் மனசு நீ எப்பவுமே வந்துட்டு நெகட்டிவா வச்சுக்காம இருந்தா கண்டிப்பா நீயும் நானும் நல்லாவே ஜாலியா இந்த உலகத்துல வாழலாம்னு சொல்லும் போதுதான் 3 பேருமே நல்லா சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃப்ரீடாக்கு மட்டும் நல்லா தெரியும் இது பெர்மனன்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு லைட்டா சேடாவும் இருக்கா. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை गाइस.